அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணிக்கு பின்னர் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூலை 15ஆம் நாள் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள். அதனையொட்டி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது. அந்நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் நினைவு கூர்த்திட வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டும் மாவட்டந்தோறும் ஆங்காங்கே பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைகள் உள்ள இடங்களில் திரண்டு அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த மாமனிதரின் ஈகத்தை போற்றும் வகையில் வீர வணக்க முழக்கங்களை எழுப்ப வேண்டும். இயக்கத் தோழர்கள், முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் என அனைவரும் ஜூலை 15 அன்று பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்ய வேண்டும், அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2010ஆம் ஆண்டு தந்தை தொல்காப்பியன் அவர்கள் காலமானார் என்பதை அனைவரும் அறிவோம். அது முதல் நான் அங்கனூருக்கு செல்லுவதை ஒரு கடமையாக செய்து வருகிறேன். அதனால் சென்னையில் அவருடைய பிறந்த நாள் அன்று திருவுருவச் சிலைக்கு அல்லது அவருடைய மணிமண்டபத்திற்கு செல்லுகிற சூழல் அமையவில்லை. என்றாலும் கூட சென்னை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் அவருடைய மணிமண்டபத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவதையும், ஆங்காங்கே திருவுருவச் சிலைகளுக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதையும் தவறாமல் பின்பற்றி வருகின்றனர் என்பதை நான் அறிவேன். இந்த ஆண்டும் அதைப் போல ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் அவருடைய மணிமண்டபத்திலே திரள வேண்டும், அவருக்கு மலர் மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே மாவட்ட தலைநகரங்களில் அல்லது சிலை உள்ள இடங்களில் இயக்கத் தோழர்கள் திரள வேண்டும், மலர் மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அங்கனூரில் ஒவ்வொரு ஆண்டும் முற்பகல், அதாவது காலை 10 மணி அல்லது 11 மணி அளவில் நான் வீர வணக்கம் செலுத்துவதுண்டு. இந்த ஆண்டு பிற்பகலில் நான் அந்த நிகழ்விலே பங்கேற்க உள்ளேன். முற்பகலில் முதலமைச்சர் அவர்களோடு சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள இளைய பெருமாள் நினைவு அரங்கத்தில் அந்த திறப்பு விழாவில் பங்கேற்க வேண்டியுள்ளது. 15ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரத்தில் புதிதாக ஐயா இளைய பெருமாள் அவர்களின் பெயரில்
கட்டி எழுப்ப பெற்றுள்ள நினைவிடத்தை, நினைவரங்கத்தை, அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்க வருகை தர உள்ளார். மறைந்த பெரியவர் இளையபெருமாள் அவர்களை போற்றும் வகையில், அவருடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்திடும் வகையில் அவருடைய நினைவரங்கம் சிதம்பரம் செல்லுகிற பிரதான சாலையில் எழிலார்ந்த தோற்றத்தோடு எழுப்ப பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்முயற்சியால் இந்த மகத்தான சாதனை நிகழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த, ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் இந்நிகழ்வில் தவறாமல் பங்கேற்க வேண்டும். அது நாம் முதல்வருக்கு செலுத்துகிற நன்றியாக அமையும். ஏற்கனவே சிதம்பரத்தில் நந்தனார் மணிமண்டபம் அமைக்கப்பெற்றுள்ளது. இப்போது சிதம்பரத்தில் பெரியவர் இளையபெருமாள் நினைவரங்கம் பிரமாண்டமான முறையிலே கட்டமைக்கப்பெற்றுள்ளது. ஒரு நினைவிடமாக இல்லாமல் அல்லது மண்டபமாக இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில், திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த நினைவரங்கம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தலைமைச் செயலகத்தில் இருந்து இது போன்ற மணிமண்டபங்களை, நினைவிடங்களை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பது வழக்கம். ஆனால் இந்த நினைவரங்கத்தை அவர் நேரிலே வந்து திறந்து வைக்கிறார் என்பது இந்த நிகழ்வின் முக்கியமான ஒரு சிறப்பாகும். எனவே கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் 15ஆம் தேதி தவறாமல் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும். அது நாம் முதலமைச்சருக்கு செலுத்துகிற நன்றி கடனாக அமையும். நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. எனவே தோழர்கள் தவறாமல், பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் அந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும். காலை 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 அல்லது 10:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிந்துவிடும். எனவே சரியாக 9 மணிக்கெல்லாம் கடலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் சிதம்பரம் வருகை தர வேண்டும், முதலமைச்சரின் நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்வை முடித்து கொண்டுதான் நான் அங்கனூருக்கு வர இருக்கிறேன். ஆனால் காலையிலிருந்து அந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் சித்த மருத்துவ முகாம் வழக்கம் போல அங்கனூர் உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சி காலை 8 மணிக்கே தொடங்கிவிடும். 2 மணிக்கு மேல் நான் தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவிடத்திலே மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்து நிர்வாகத்தின் சார்பில் அனைவரும், முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்துகிறார்கள். இந்த ஆண்டும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட முன்னணி தோழர்கள் ஆளுக்கு ஒரு செலவை பொறுப்பேற்று சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிற மாவட்டங்களிலிருந்து பெரிய அளவிலே கூட்டம் வர வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பியதில்லை. ஒரு சின்ன கிராமம். அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் இதிலே பங்கேற்க வேண்டும். மேலும் சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மூவரையும்
தவிர்த்துவிட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடத்துவதாக அறிய வந்தேன். அது நம்முடைய கட்சி விதிமுறைகளுக்கு முரணானது. மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்மையிலே முன்னணி பொறுப்பாளர்கள் பலர் வந்து கோரிக்கை மனு கொடுத்தார்கள். மாவட்ட செயலாளர் என்கிற பொறுப்பு ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது அல்லது நடவடிக்கை எடுக்க கோருவது ஜனநாயக உரிமை. ஆனால் உடனடியாக அதிலே நாம் எந்த எதிர்வினையும் ஆற்றிவிட முடியாது. அதை முன்னணி பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே மாவட்ட அமைப்பாளர்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவர்கள், அவர்களை எந்த அளவுக்கு நாம் ஜனநாயக உரிமைகளோடு வழிநடத்தினோம் என்பதை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று தொடர்ந்து ஒரே பொறுப்பிலே இருந்தவர்கள் உண்டு. அப்போது அவர்கள் மீதும் ஏதேனும் புகார்கள் அவ்வப்போது வருவதுண்டு. ஆனால் அவர்களை நாம் அழைத்து எச்சரித்து அனுப்பியிருக்கிறோம் அல்லது அறிவுறுத்தி ஊக்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறோம். ஒரு புகார் கொடுத்தவுடனேயே அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கிவிட முடியாது அல்லது இடைநீக்கம் செய்துவிட முடியாது. இதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமே திரண்டு வந்தால் கூட மாவட்ட செயலாளர்களை இலகுவாக நாம் தூக்கி எறியக்கூடாது. அது முறையும் அல்ல. உரிய நேரத்தில் உரிய விசாரணைகள் நடைபெற்ற பின்னர்தான் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படித்தான் எடுத்து வருகிறோம். கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே என்னை சந்தித்து அந்த மாவட்டத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னணி தோழர்கள் 3 மாவட்ட செயலாளர்களின் மீதும் அளித்த புகார் பரிசீலனையில் இருக்கிறது. அவர்கள் கொடுத்த புகார் என்பது கட்சி நிர்வாகம் தொடர்பானதாக இல்லை. மாவட்ட செயற்குழுவை கூட்டவில்லை அல்லது ஒன்றிய செயற்குழுவை கூட்டவில்லை அல்லது மக்களுடைய பிரச்சனைகளில் தலையீடு செய்யாமல் இவர்கள் மந்தமாக இருக்கிறார்கள் அல்லது மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், மக்களின் பகைவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டார்கள், அதிகார வர்க்கத்திற்கு துணை போகிறார்கள், இது போன்ற குற்றச்சாட்டுகளாக இல்லாமல் பொருளாதாரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சிக்கலை எழுப்பக்கூடிய ஒன்றுதான். பொருளாதாரத்தில் நேர்மை இல்லை என்று சொன்னால் அது நிர்வாகத்தை சீர்குலைக்கும். அதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. ஆனால் அதற்காக உடனடி எதிர்வினை ஆற்ற தலைமை அவர்கள் மீது உடனே நடவடிக்கை எடுத்து வெளியேற்ற வேண்டும் என்று புகார் அளித்தவர்கள் எதிர்பார்ப்பது என்பது வியப்பாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகிற புகார்கள், எழுதி கொடுத்திருக்கிற புகார்கள் உண்மையாகவே இருந்தாலும் கூட அதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. அவற்றையெல்லாம் முறைப்படி விசாரிக்க வேண்டிய ஜனநாயக அணுகுமுறைகள் தேவை. இதையெல்லாம் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து பொருளாளர்கள், இதர பொறுப்பாளர்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டுமானால் தலைமையிடம் ஒப்புதல் பெற வேண்டும். தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் யாரையாவது முன்னிலையாக வைத்து அதை நடத்த வேண்டும். தலைமையின் கவனத்திற்கு வந்து தலைமையின் ஒப்புதலை பெற்று அதன் பிறகுதான் நடத்த வேண்டும்.
எத்தனையோ பிரச்சனைகள், சாதிய வன்கொடுமைகள் தலித் மக்களுக்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. வடகாடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது போன்ற பல்வேறு சமூக ஒடுக்குமுறைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் மாவட்ட நிர்வாகம் உடனே கூடி கலந்தாய்வு செய்திருந்தால், மாவட்ட செயலாளர்களே இல்லாமல் கூட கூடியிருந்தால் தட்டி கொடுக்கலாம். மக்கள் பிரச்சினைக்காக உடனடியாக கூடினார்கள் என்று அதை நாம் நியாயப்படுத்தவும் முடியும், ஏற்றுக்கொள்ளவும் முடியும், ஊக்கப்படுத்தவும் முடியும். ஆனால் வழக்கமான சராசரியான பொருளாதாரம் தொடர்பான புகார்களை கொடுத்து அதன் மீது 2 வாரம் ஆகிறது நடவடிக்கை இல்லையே என்ற ஆதங்கத்தில் மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துவது என்பது ஏற்புடையதல்ல. எனவே அந்த கூட்டத்தை தோழர்கள் தவிர்க்க வேண்டும். தலைமையிடத்திலிருந்து பொறுப்பாளர்கள் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளை விரைவில் சந்திப்பார்கள். அதன் பிறகு அது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம், ஆனால் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதற்கு பெயர் தான் டிசிப்ளின், ஒழுங்கு. இதுபோன்ற புகார்கள் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வருகின்றன. அப்படி நான் எல்லா மாவட்டத்திலும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் 144 மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக நான் நீக்க வேண்டியிருக்கும். மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் இது போன்ற அத்துமீறல்களை செய்கிறார்கள் என்று நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வந்து விட முடியாது. இதர பொறுப்பாளர்களும் கூட கட்சி வளர்ச்சிக்கான பணிகளில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள், அக்கறை காட்டுகிறார்கள், தலைமையிடத்து பொறுப்பாளர்களில் இருந்து தலைமை நிர்வாக பொறுப்பாளர்களில் இருந்து முகாம் பொறுப்பாளர்கள் வரையில் இந்த கோணத்திலே நாம் பிரச்சனைகளை அணுகினால் நமக்கு சலிப்பே எஞ்சும். அதாவது சலிப்பு தட்டும் அல்லது விரக்தி ஏற்படும். பொது வாழ்க்கையிலே எல்லோரும் தன்னார்வ தொண்டர்களாகத்தான் நாம் பணியாற்றுகிறோம். எனவே இதில் நாம் மிகவும் நுணுக்கி கூர்ந்து குற்றச்சாட்டுகளை தேடி கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் கூடாது. முடிந்த வரையில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து போராட்ட களங்களில் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும். போராடுகிற அமைப்பு தான் உயிர்ப்போடு இருக்கும், போராடுகிற அமைப்பு தான் வளர்ச்சி பெறும், போராடுகிற அமைப்பு தான் அதிகார மையத்தை நோக்கி நகர்ந்து செல்லும். வெறும் கோரிக்கை மனுக்களால் ஒரு இயக்கத்தை வளர்த்துவிட முடியாது. அதிகாரிகளிடத்தில் போய் நின்று அவர்களின் தயவை பெறுவதனால் மட்டுமே ஒரு இயக்கத்தை வளர்த்துவிட முடியாது. அதிகாரிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு இயக்கத்தை வளர்த்துவிட முடியும் என்று நாம் கணக்கு போடக்கூடாது. ஒரு இயக்கம் எப்போது மக்கள் இயக்கமாக மாறும் என்றால், மக்கள் பிரச்சனைகளில் இருக்கிற போது மக்களோடு நிற்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை மக்களின் சார்பில் நாம் முன்னெடுக்க வேண்டும், பேச வேண்டும். வேங்கவேல் பிரச்சனையை தலைமையிலிருந்து தான் அணுகினோம். உடனடியாக நான் 3 நாள் இடைவெளியில் அங்கே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பு செய்தேன். மக்களை நீங்கள் அணிதிரட்டினீர்கள் என்றாலும் கூட
அதற்கு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள், மூத்த தலைவர்கள், இப்போது பொறுப்பிலே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் உடனுக்குடன் கூடி கலந்தாய்வு செய்து தலைமையின் வழிகாட்டுதலோடு தீவிரமாக களமிறங்கி இருக்க வேண்டும். பாதிக்கப்படுகிற மக்களுக்காக போராடுகிற இயக்கம்தான் தோழர்களே உயிர்ப்போடு இருக்கும், நீடித்து நிலைக்கும். இது நான் புதுக்கோட்டை மாவட்டத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, தமிழ்நாடு முழுவதும் களப்பணியாற்றக்கூடிய தோழர்களுக்காக சொல்லுகிறேன். மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் தனிநபருடைய இல்ல நிகழ்வுகளுக்காக வந்து என்னை இங்கும் அங்கும் இழுத்துச் செல்வது என்கிற பணிகளைத்தான் பெரும்பாலும் கட்சி பணிகள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது பொதுமக்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை தவிர அதன் மூலம் மக்களிடத்திலே அரசியல் பேச முடியும் என்பதை தவிர அது கட்சி பணிகள் என்று முழுமையாக நாம் சொல்ல முடியாது. நாள்தோறும் முகாம்களுக்கு செல்ல வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். எந்த முகாமில் கிளைகள் உருவாக்கப்படவில்லையோ அந்த முகாமில் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பிலே இருக்க வேண்டும். அந்தந்த கிராமத்து பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி கவனத்திலே இருத்தி அதன் அடிப்படையில் செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும். எல்லா ஊர்களிலும் மனைப்பட்டா கோருவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மனைப்பட்டா கேட்டு எத்தனை கிராமத்து மக்களுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் மனைப்பட்டா கோருவது என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த ஊரில் நான் மனைப்பட்டாவுக்காக போராட்டம் நடத்தியிருக்கிறேன் என்று அறிக்கை தர முடியும்? இப்போது தமிழ்நாடு அரசு எல்லா விளிம்பு நிலை சமூகங்களை சார்ந்த மக்களுக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக ஆணையிட்டு இருக்கிறது. யார் பட்டா கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே குடியிருக்கிற நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும். மனைவிக்கு புதிதாக மனை கேட்டால் கூட நிலத்தை கையகப்படுத்தி அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் பட்டா வழங்கப்பட்டிருந்தாலும் அங்கே குடியேற முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலங்களில் உள்ள சட்ட சிக்கல்களை எல்லாம் தீர்க்க வேண்டும். அவர்கள் குடியேறுவதற்குரிய வழிவகை காண வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதுபோன்ற பிரச்சனைகளில் தான் மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கேட்கிற கடமை, அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி தருகிற பொறுப்பு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இருக்கிறது. தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை முதன்மைப்படுத்தக்கூடாது. என்னை மதிக்கவில்லை, உன்னை மதிக்கவில்லை என்பதை மட்டுமே ஒரு பிரச்சனையாக நாம் ஊதி பெருக்கக்கூடாது. அந்த அணுகுமுறையை நான் கையாண்டால் இயக்கத்தை நடத்த முடியாது. எனவே தோழர்கள், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அல்லாமல், அவர்கள் இல்லாமல், அவர்களை தவிர்த்துவிட்டு ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிற முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல எந்த மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்களை தவிர்த்துவிட்டு எந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக இருந்தாலும் மாநில அளவில் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்களிடத்திலே அல்லது மயிலிட பொறுப்பாளர்களிடத்திலே பேசி தலைமையின் ஒப்புதலை பெற்று அதன் பிறகு நடக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஜூலை 19ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது.
அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறேன். ஜூன் 14ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற மதச்சார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணியில் 11 தீர்மானங்களை நிறைவேற்றினோம். ஒவ்வொன்றும் முத்தான தீர்மானங்கள். இந்திய ஒன்றிய அரசுக்கு சிறுபான்மை சமூகத்தினரை பாதுகாக்க வலியுறுத்துகிற தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை இன்னும் பரவலாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அரசியல் களத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பொதுக்கூட்டங்களை நிகழ்த்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே இதேபோல முகநூல் நேரலையில் அறிவித்தேன். ஓரிரு மாவட்ட செயலாளர்கள் தான் என்னை நேரிலே வந்து சந்தித்தார்கள். பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தேதி கேட்டார்கள். எல்லா இடங்களுக்கும் நான் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரிதான் என்றாலும் கூட அது நடைமுறையில் கடினமான ஒன்று. ஆகவே இதுபோன்ற அறிவிப்பு வந்ததும் மாநில அளவிலான முன்னணி பொறுப்பாளர்களை பொதுக்கூட்டங்களுக்காக அழைத்து உடனடியாக இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்க வேண்டும். புதுக்கோட்டையிலே கூட இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு இவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தால் போற்றியிருக்கலாம். 1 மாதம் ஆகிவிட்டது. எத்தனை மாவட்டங்களில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப்பெற்றிருக்கிறது? ஏன் அது நிகழவில்லை? கேட்டால் புதிய பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகுனா, புதிய பொறுப்பாளர்களை அறிவிப்பது என்பது வேறு. இப்போது இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த கடமையை செய்ய வேண்டியது அவர்களின் பொறுப்பு. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் மீது இந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டமே நடத்தவில்லை என்ற புகாரை சொல்லியிருந்தால் வரவேற்கலாம். இந்த மாவட்ட செயலாளர்கள் ஏன் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தவில்லை என்று நாம் கேள்வி எழுப்பலாம், கண்டிக்கலாம், அதன் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் தென்னவன் ஜூலை 19ஆம் தேதி இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 2 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒவ்வொருவரின் பெயர்களையும் தனித்தனியே சொல்ல நேரமில்லை, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக இதை நடத்த முன்வந்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முன்முயற்சி எடுத்து ஓரிரு கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் இது நடக்க வேண்டும் என்று இல்லை. ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடந்தால் கூட சிறப்பாக ஒருங்கிணைக்க முடியும். பல்லாயிரக்கணக்கான தோழர்களை, பொதுமக்களை அணிதிரட்ட முடியும். ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பொதுக்கூட்டமாவது தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும். பொதுச் செயலாளர்களை, துணை பொதுச் செயலாளர்களை, அமைப்பு செயலாளர்களை, சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை, தோழமை இயக்கத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஆங்காங்கே நடைபெற வேண்டும். நடத்திவிட்டு தலைமைக்கு அந்த அறிக்கையை அனுப்ப வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த துண்டறிக்கையை அனுப்ப வேண்டும். எல்லா திருமணங்களுக்கும் திருமாவளவனே வர வேண்டும், எல்லா பொதுக்கூட்டங்களுக்கும் திருமாவளவனே வர வேண்டும் என்று கருதாமல், கட்சியிலே முன்னணி தோழர்கள், சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் ஏராளம் உள்ளனர். அவர்களை சந்தித்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அவர்களை அழைத்து அந்த நிகழ்வுகளை ஆங்காங்கே நடத்த வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகிகளோடு கலந்தாய்வு செய்து ஒரு தேதியை முடிவு செய்து ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளாக தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்பதை இந்த முகநூல் நேரலை வாயிலாக வலியுறுத்துகிறேன். எந்தெந்த மாவட்டங்களில்
நடந்திருக்கிறது என்பதை ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகு தலைமைக்கு அறிக்கையாகவும் அனுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் முகநூல் நேரலையில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.